இந்த உலகில் நாம் வாழ்வதற்கான தேவைகளை இறைவனிடம் கேட்டால் கொடுப்பான் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் இல்லை. நமக்கு வேண்டியதை கடவுளை தடுத்தாலும் தடுக்க முடியாது. அதேவேளை கொடுக்க நினைத்தாலும் கொடுக்க முடியாது. ஏனென்றால் இவையெல்லாம் வினை பயன்படி நம் தலையில் என்ன எழுதப்பட்டு இருக்கிறதோ அதுபடிதான் நடக்கும். இதற்கு ஒரு கதையே சொல்லப்படுகிறது. சிவனும் பார்வதியும் ஒரு காட்சியை பூலோகத்தில் பார்க்கின்றனர். ஒரு நல்ல உள்ளம் படைத்த மனிதர் கண் இல்லாதவனையும் ஊனமுற்ற ஒருவனையும் பார்த்து, இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கின்றனரே, பாவம் என்று இரக்கப்படுகின்றான். இவர்களுக்கு நம்மிடம் உதவ ஒன்றுமில்லையே என்றும் கண் கலங்குகிறான். அப்போது பார்வதி தேவி சிவபெருமானை பார்த்து, சுவாமி, இந்த நல்ல மனிதனுக்கு உதவ வேண்டும். நான் இவனை செல்வந்தனாக ஆக்கப் போகிறேன் என்று கூறினாள். சிவபெருமானோ அது முடியாது என்றார். பார்வதி தேவி இல்லை என்று கூறிவிட்டு லக்ஷ்மி தேவியை அழைத்து அவனுக்கு தேவையான செல்வங்களை வழங்கி அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். லக்ஷ்மி தேவியும் அவன் செல்லும் பாதையில் பொன்னையும் நவரத்தினங்களையும் வைத்தாள். அவனோ கண்ணில்லாதவன் இந்த பூமியில் எப்படி துன்பப்படுவான் என்று எண்ணி அவனைப் போலவே கண்களை மூடிக்கொண்டு நடந்தான். அந்த வழியில் இருந்த செல்வங்களை கண் மூடியிருப்பதால் அவன் பார்க்கவில்லை. சரி, பரவாயில்லை, அவன் மீது படுமாறு செய்தால் அவன் விழித்து என்ன என்று பார்ப்பான் என்று அவன் செல்லும் வழியில் மரத்தில் செல்வங்களை கட்டி தொங்கவிட்டனர். ஆனால் அவனோ கால்கள் இல்லாத ஊனமுற்றவன் துயரத்தை நினைத்து அவனைப் போலவே தவழ்ந்து போனான். அப்போதும் அவனுக்கு அந்த செல்வம் கிடைக்கவில்லை. இதை பார்த்த சிவபெருமான், இவையெல்லாம் விதிக்கப்பட்ட விதி, இந்த நேரத்தில் அவன் இப்படிதான் இருக்க வேண்டும் என்பது விதி என்று கூறி பார்வதிக்கு விளங்க வைத்தார். தெய்வம் நினைப்பதெல்லாம் நடந்துவிடாது, நாம் நினைப்பதும் நடந்துவிடாது. விதி என்னவோ அதுபடியே எல்லாம் நடக்கும். போகின்ற ஒரு உயிர் இந்த தேதியில் இந்த கிழமையில் போக வேண்டும் என்றாலும் அதையும் தடுக்க முடியாது. உயிருக்கு போராடி கொண்டிருப்போருக்காக நாம் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருப்போம். ஆனால் வேண்டுதலை இறைவன் நிறைவேற்றி வைக்க மாட்டார். ஒருவருக்கு பூமியில் வாழும் விதி இருந்தால் முன்னாடியும் கொண்டுட்டு போக மாட்டாரு கடவுள். விதி இல்லை என்றால் பின்னாடி கொண்டுட்டு போகவும் விடமாட்டாரு. அதெல்லாம் புரியாமதான் நாம் புலம்பிக் கொண்டிருக்கின்றோம். புரிந்தால் நாமும் கடவுளாகிவிடுவோம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் என்று பகவத்கீதை வரிகளை நாம் நினைத்து கொண்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மை இந்த உலகத்தில் படைத்ததற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லி நற்காரியங்களை மட்டும் செய்து இறைவனை வழிபட வேண்டும். நம்முடன் இருப்பவர்களோடு அன்பு செய்ய வேண்டும்.